தனுஷுக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கும் ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுனால மோதல்கள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு ரசிகர் மத்தியில் நிறைய பேர் தெரிவித்து கொண்டு வராங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மத்தியில் தனுஷோடைய வடசென்னை 2 திரைப்படத்தில் தான் சிம்பு நடிக்க போகிறதாக அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதனால் வடசென்னை 2ல் தனுஷுக்கு பதிலாக சிம்பு வச்சு தான் அந்த படத்தை இயக்க இருப்பதாக ரசிகர் மத்தியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு 2 பேருக்கும் மோதல் காரணத்தினால வடசென்னை 2ல் சிம்புவை நடிக்க வைப்பதாக அவருடைய பேச்சுக்கு, அதாவது சமூக வலைத்தளத்துடைய பேச்சுக்கு வெற்றிமாறன் அவர்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக வலம் வரவர் வெற்றிமாறனுங்க. விடுதலை 2 படத்துக்கு பிறகு சூர்யா வைத்து வாடிவாசல் திரைப்படத்தை இயக்க இருந்த நிலையில் வாடிவாசல் திரைப்படத்தோடைய கதைத்தளமும் அவர் கிளியராக இது வரைக்கும் எழுதி முடிக்கலந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கும் சில பல திரைப்படங்கள் கைவசம் இருக்கிறனால அவரும் ஒரு பக்கம் கால் ஷீட் கொடுக்கறதுக்கு பிஸியாக இருக்கிறனால கிளியராக கதைத்தளத்தை ஒரு பக்கம் நம்ம எழுதி முடிச்சுட்டு அவரை வச்சு எடுக்கலாம், அவரும் ஃப்ரீ ஆகும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைய கருத்தை அவர் வச்சுருக்காருங்க. இதற்கிடையில் வடசென்னை 2 எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் கூடி சீக்கிரமே வரும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், குபேர் ஆடியோ லஞ்சிலுமே தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதற்கு படப்பிடிப்பு தளத்தில் வெற்றிமாறனுக்கும் சிம்பும் இருக்கிற மாதிரி போட்ட ஒரு புகைப்படம் ரீசெண்டாக வெளியாகி வைரலாக இருந்துங்க. இது வடசென்னை 2 இருக்கலாம், தனுஷுக்கு பதிலாக சிம்பு நடிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசி கொண்டு வந்தாங்க, வதந்தியும் பரப்பி கொண்டு வாங்க. இதுக்கு வெற்றிமாறன் என்ன சொன்னதுன்னா, தானு தயாரிப்பில் சிம்பு நடிக்கும் புதிய படத்தை நான் தான் இயக்குறேன், இது வடசென்னை 2 கிடையாதுங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு திரைப்படத்தை மையமாக வச்சு, வேறு ஒரு கதைத்தளம் மையமாக வச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். வடசென்னை 2 படத்தில் தனுஷும் நானும் தான் சேர்ந்து தான் அதை இயக்கி நடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தில் வடசென்னை நடக்கும் கதை தான், ஆனால் சிம்பு வச்சு எடுக்க போகிற திரைப்படத்தில் வடசென்னை 2ல் இருக்கிற கதாபாத்திரம், சில பல கதாபாத்திரத்தில் நடிக்கப்பட்ட நடிகர் நடிகைகள் இந்த திரைப்படத்தில் நடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் இருக்கிற கெட்டப்பு, அந்த திரைப்படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் வடிவமைப்பு எல்லாமே இந்த திரைப்படத்தில் சிறிது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வதந்திக்கு தற்போதைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருந்தாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். சிம்புவோட நடிப்பில் ரீசெண்டாக தங்க லைஃப் திரைப்படம் வெளியாருந்து சிம்புவோட நடிப்புக்கு நிறைய ஆதரவு அந்த திரைப்படத்தின் மூலம் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் ஃபெயிலியராக தாங்க அமைச்சிருக்கு நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். தனுஷோடைய இயக்கத்தில் தனுஷோட நடிப்பில் இட்லி கடை திரைப்படமும் உருவாயிருக்குது. இந்த திரைப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வெளியாகப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் வாடிவாசல் திரைப்படம் கைவசம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போதைக்கு வடசென்னை 2 திரைப்படம் கைவசம் வச்சுருக்காரு. சிம்பு வச்சு அடுத்த திரைப்படத்தை இயக்க இருப்பதாக இருக்குங்க. ஆனால் புதிதாக இயக்கப்படுற திரைப்படத்தை சிம்பு வச்சு முடிக்கிறது தான் முதல் பட்ட திரைப்படமாக ஒரு முதல் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டு வருது அந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கு. அதனைத் தொடர்ந்து வடசென்னை 2 வருதா வாடிவாசல் வருதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.